வெல்கம் பேக் டு another வீடியோ கைஸ். டெலிகிராம் சேனலில் வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ எதுக்காக வந்து டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம லிங்க் கொடுப்போமே, ஒரு கிவ் அண்ட் டேக் அண்ட் பாலிசி அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற படம் தான். ஜான் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிறவர் தான் நம்ம ஹீரோ. அவருக்கு வந்து ஒரு சக்தி இருக்கும், ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாசிஸ்ட்டாக இருப்பார், பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசாக இருக்கும்போது சூசைட் அட்டம் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து இந்த பேய் ஏஞ்சல்ஸ் இவங்கெல்லாம் பார்க்கக்கூடிய பவர் ஒன்று அவருக்கு கிடச்சிருக்கும். அதை வந்து நல்ல முறையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். பூமியில் வந்து எந்த ஒரு தேவையில்லாத பிசாசும் வந்து அலையக்கூடாது, அதை வந்து எக்ஸசைசம் பண்ணி திருப்பி வந்து ஹெல்லுக்கு அனுப்புகிற வேலை பார்த்துட்டு இருப்பார். இப்போ ஒரு நாள் வந்து ஏஞ்சலா அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி இருப்பாங்க. அவங்களோட சிஸ்டர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவாங்க. அது உண்மையான தற்கொலையா இல்லை அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ அந்த சூசைடுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் வந்து பயங்கரமாக நடக்கும். அதெல்லாம் பார்க்க பயங்கரமாகவும் இருக்கும். படத்தில் லூசிஃபரை காட்டுவாங்க, கேப்ரியலை காட்டுவாங்க. இவங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹெல்லு, அப்புறம் நரகம், சொர்க்கம், அதெல்லாம் வந்து இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அது ரிலேட்டடான ஒரு மூவி தான். மற்ற பேய் படம் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த படம். அந்த மாதிரியான வேலைப்பாடு இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது Amazon Prime Videoவில். IMDbல பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. கீனு ரிவ்யூஸ் தான் அந்த படத்தில் வந்து ஹீரோ ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்கக்கூடிய படம் அனகொண்டா 2 அப்படிங்கிற படம் தான். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். படத்தோட ஸ்டோரி என்னென்னா வந்து ஆயுள நீடிக்கிற, அதாவது வந்து ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கக்கூடிய, இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பூ ஒன்று இருக்குது. அந்த பிளட் ஆர்கிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ மூலியமாக ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், மருந்து கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு வந்து நம்ம வந்து இளமையாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரிசர்ச் டீம் கண்டுபிடிக்குது. அந்த பூவை எடுத்துகிட்டு வரதுக்காக ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த டீம் வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த பூவை தேடி. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே ஒரு அனகொண்டா ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுக்கிட்ட அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த பாம்பை தாண்டி இவங்க வந்து போய் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் சன் டிவிலே நிறைய தடவை போட்டிருப்பாங்க. ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த, ஹாரர் படம் இல்லாத ஒரு ஹாரர் படம் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தை. ஃபஸ்ட்டு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு படம் இந்த படம். நான் டிவியில் பார்க்கும்போது அந்தளவுக்கு பயமாக இருக்கும் அந்த பாம்பை பார்க்கும்போது. நிறைய கனவுலாம் வந்திருக்கு கைஸ் இந்த படத்தை நான் பார்த்துட்டு படுத்தேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் வந்து Amazon Prime Videoவில் அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பில். அண்ட் IMDbல பார்த்தீங்கன்னா 4.7 தான் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் கம்மியாக இருந்தாலும் படம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் இந்த படம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இந்த குரங்கு வர்ற சீன், ஒவ்வொரு சீன்லையும் இந்த குரங்கு வர்ற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த குரங்கு வந்து நம்மளுக்கு இன்ஃபோ கொடுத்துக்கிட்டே இருக்கு, அங்கே ஒரு பாம்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. தமிழ் டப்பும் நல்லா பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடியது வந்து ஜென்வி அப்படிங்கிற சீரிஸ் தான். இதில் 2 சீசன் இருக்குது. சீசன் 1 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஸ்டோரி என்ன வந்து வாட் இன்டர்நேஷனல் வந்து ஒரு காலேஜ் ஒன்று நடத்திட்டு வராங்க. அதில் சூப்பர் ஹீரோ மட்டும் தான் சேர முடியும். ஸோ சூப்பர் பவர் இருக்கவங்க மட்டும்தான் அதில் சேர முடியும். ஸோ அதில் வந்து அடுத்த 7 யார், அந்த அடுத்த 7 சூப்பர் ஹீரோ யார் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே வந்து போட்டிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அங்கே படிக்கிறவங்களுக்கு வந்து தெரிய வரும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மேலேயே வந்து த உட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது மூலியமாக நிறைய விளைவுகள் ஏற்படுது. அதுக்கு மூலியமாக நிறைய பிரச்சனைகள் வருதாங்க. அதில் ஒரு ஆளுக்கு முக்கியமான ஒரு பவர் ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து அவங்களோட பிளட்டை வந்து வெப்பனாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பவர் இருக்கும். அதை வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து இந்த சீரிஸோட ஸ்டோரி. சொன்னோன்னா நிறைய ஸ்பாய்லர் ஆயிரும். பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். ஸோ அந்த பவரை வந்து படத்தில் சீரிஸில் காட்டும் போது பார்த்தீங்கன்னா அதுவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கோல்டன் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து இதில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. 2 சீசன் இருக்குது கைஸ். இதில் வந்து ஒரு சின்ன கேமியோ ஒன்று நம்மளாலே ஹோம்லேண்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். IMDbல பார்த்தீங்கன்னா 7.7 கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பின் ஆஃப்னா என்னன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் பாய்ஸ் ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்குன்னா, சீரிஸோட ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்கா, இந்த பக்கம் ஜென்வியோட ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ Amazon Prime Videoல தான் இது அவைலபிளாக இருக்குது. 7.7 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், லிங்க் போட்டு வரேன். என்ன கொஞ்சம் பிளட் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒரு சிலர் பிளட் பிடிக்காதவங்க வந்து இந்த சீரிஸ் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நம்ம லிஸ்ட்டில் 4th பார்க்கக்கூடியது வந்து பிளேட் அப்படிங்கிற படம் தான். 1998 ரிலீஸ் ஆன ஒரு படம். பிளேட் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து பாதி மனுஷன் பாதி வேம்பயராக இருப்பார். அவள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு வேம்பயர் கடிச்சதுனால இவர் பிறந்துருவார். பிறந்ததுலேருந்து இவர் வந்து பாதி வேம்பயர் பாதி மனுஷன். ஆக்சுவலாக வந்து இவருக்கு வந்து வேம்பயரோட மனசு, மனிதனோட மனசு இருக்கும், வேம்பயரோட பவர் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அதனால் வந்து வேம்பயரை வேட்டையாடுற வேலைலாம் பார்த்துட்டு இருப்பார். இவரால் பகல்லையும் போக முடியும், ராத்திரிலையும் போக முடியும். வேம்பயருக்கு வந்து வெயில் பிடிக்காது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து பகல்லையும் போகலாம், நைட்டும் போவார். பட் வேம்பயர் வந்து வேட்டையாடுற வேலைலாம் பார்த்துட்டு இருப்பார். இப்போ வந்து ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வேம்பயரோட கடவுளை வந்து திரும்ப உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ பிளேடோட ரத்தம் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. பிளேடு படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 3 பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 2004 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டெட்பூலில் தான், டெட்பூல் அண்ட் வுல்வரின் இப்போ வந்துச்சுல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளேடு ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அவருக்கு இன்னும் வயசாகலை அப்படின்னு. டெட்பூலில் கலாய்க்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு வேம்பயர் மூவி. ஃபஸ்ட்டு நான் பார்த்த வேம்பயர் மூவினா இந்த படம் தான். இதுக்கப்புறம் ஒன்று பார்த்தேன், அதான் வேன் ஹெல்சிங். 2 படம் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த வேம்பயர் படம். IMDbல பார்த்தீங்கன்னா 7.1 கொடுத்துருக்காங்க. அண்ட்
அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படமும் அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பில். லிங்க் கிடைச்சா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் த லெஜெண்ட் ஆஃப் டார்சான் அப்படிங்கிற படம் தான். 2016 வந்த ஒரு படம். ஸோ டார்சான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேன் அப்படிங்கிற ஒரு ஒய்ஃபோட வந்து சிட்டியில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது ஆப்பிரிக்கா காடுகளில் வந்து குரங்குகள் தான் பார்த்தீங்கன்னா அவரை வந்து வளர்த்துருப்பாங்க. இப்போ வந்து சிட்டியில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பார். இப்போ வந்து அவரோட ஒய்ஃபை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போயிட்டு அவங்க வந்து ஒரு வேலை சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இவர் வந்து திரும்ப அந்த காட்டுக்கே போவார். அந்த குரங்குகள்லாம் மீட் பண்ணுவார், இவரை வளர்த்தவங்க எல்லாரையும் மீட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒய்ஃபை காப்பாற்றுறாங்களா இல்லையா, எதுக்காக இவர் ஒய்ஃபை வந்து கடத்திட்டு போனாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. நம்ம டார்சான் வந்து காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒவ்வொரு அனிமலாக மீட் பண்ணி அவரோட சின்ன வயசு பாண்டிங்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதெல்லாம் படத்தில் சூப்பராக இருக்கும். அண்ட் பயங்கரமான சண்டை ஒன்று, மொரட்டுத்தனமான காட்டு விலங்குகள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு சண்டை ஒன்று போடுவார் கிளைமேக்ஸுக்கு முன்னாடிலாம். அதெல்லாம் வெறித்தனமாக இருக்கும் படத்தில். ஃபேமிலி ஃபைட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குறாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. 6.2 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் சொன்ன படம் எல்லாமே அமேசானில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த படத்தோட லிங்க்லாம் கிடச்சா கண்டிப்பாக நான் டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும். மற்றபடி வேறு எந்த சீரிஸோட லிங்க் கிடைச்சாலும் படத்தோட லிங்க் கிடைச்சாலும் கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது 100K ரீச் பண்ணுறதுக்கு. இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். See you guys next வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.